டேல இன்னைக்கு நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a solid sphere is in rolling motion. solid sphere rolling motionல இருக்கு. rolling motionனா என்ன? காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷனல் மோஷன். அப்போ சாலிட் ஸ்பியரோ டிஸ்கோ ஏதாவது ஒரு ரொட்டேட்டிங் வீலோ ரோலிங் மோஷனில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது டிரான்ஸ்லேஷனல், அதாவது லீனியர் வெலாசிட்டிலையும் மூவ் ஆகுது, ஓகே, ரொட்டேட்டும் ஆகுது. ஓகே, ரொட்டேஷனலாக என்ன அர்த்தம்? ஆங்குலர் வெலாசிட்டியும் அங்கே கிடைக்குது. புரியுதா? ஓகே, அப்போ ரோலிங் மோஷன் பாடி. ஓகே, ரோலிங் மோஷன், இன் ரோலிங் மோஷன் our body possesses translational kinetic energy KT as well as rotational kinetic energy KR simultaneously ஒன்னாவே. ஓகே, ரைட். ஸோ ரேஷியோ KT is to KT plus KR for the sphere என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யோசிங்க, என்கிட்ட ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. ஓகே லிசன், என்கிட்ட ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. அப்போ இந்த சாலிட் ஸ்பியர் என்ன ஆகுது? ரோல் ஆகுது. ஓகே, ரோல் ஆகுது ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனாகவும் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ அதோட மீனிங் என்ன? ஓகே, இந்த மாதிரி கவனிங்க, இந்த மாதிரி. ஓகே, இப்படி டிரான்ஸ்லேஷனாகவும் மூவ் ஆகும், இதில் ரொட்டேஷனும் இங்கே நடக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பைசைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பைசைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைசைக்கிள் நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நீங்கள் யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாங்க, நீங்கள் வெளியிலேருந்து அந்த சைக்கிள் ஓட்டுறதை அப்சர்வ் பண்ணுறீங்க. ஓகே, ஜஸ்ட் பேக் சைடு வீலை பாருங்கள். அப்போ பேக் சைடு வீலில் பார்த்தீங்கன்னா அவங்க பெடல் பண்ணும்போது, நல்ல அவங்க பெடல் பண்ணும்போது வீல் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன், அதாவது பைசைக்கிள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போனாலும் வீல் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேஷனும் நடக்கு, டிரான்ஸ்லேஷனும் நடக்கு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இதை தான் நாம ரோலிங் மோஷன், த காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் சொல்லி சொல்கிறோம். பட் இதில் கைனட்டிக் எனர்ஜியை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கைனட்டிக் எனர்ஜியை பற்றி வச்சு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் படிக்கும்போது தெளிவாக படிச்சிருக்கோம். ஒரு சாலிட் ஸ்பியரோ ஒரு டிஸ்கோ ஒரு வீலோ எது எடுத்துக்கிட்டாலும் ஸோ இது ஃபுல்லாகவே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பார்ட்டிகல்ஸுமே ரோலிங் மோஷனில் மூவ் ஆகுதுன்னு அதோட மீனிங் என்ன? அதில் ரொட்டேஷனும் நடக்குது, டிரான்ஸ்லேஷனும் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஒரு 4 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டிகலுக்கு என்ன இருக்கு? டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இப்படி மூவ் ஆகுது. ஓகே, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரொட்டேஷனல் வெலாசிட்டி இதோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது ரொட்டேஷனல் வெலாசிட்டி. ஓகே, ஒருவேளை இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரொட்டேஷனல் என்ன ஆகுது? வீல் இந்த பக்கம் வருது. பாருங்க, வீல் இந்த பக்கம் வருது. ஓகே, ஆர் யூ சீயிங் திஸ்? இந்த பக்கம் வருது. ஓகே, அப்போ இங்க நமக்கு ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் இருக்கு. ஒருவேளை இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு பாருங்க, இந்த பாட்டம்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன்னா இங்க என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நல்ல கவனிங்க, இந்த பாட்டத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி VT இங்க இருந்தாலும் ரொட்டேஷனல் வெலாசிட்டி அது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் போகுது. ஓகே, ரைட். இதோ இந்த டைரக்ஷனுக்கு போகுது, இது ரொட்டேஷனல். ஓகே, அப்ப இது என்னது? ரொட்டேஷனல் VR. அப்ப இந்த ஆரோ மார்க் பாருங்க ஆப்போசிட்டா இருக்கா? ரைட். ஓகே, அப்போ கேன்சல் ஆகி நல்ல கவனிங்க, இந்த பாயிண்ட்ல எனக்கு வியோட வேல்யூ 0வாக மாறுது. இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லவா? நான் எடுத்த பைசைக்கிள் எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பைசைக்கிளில் பேக் சைடு வீல் இருக்குல்ல, யாரோ ஒருத்தரை ஓட்ட விட்டுட்டு பேக் சைடு வீலில் ஒரு ரிப்பனை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ ரிப்பனை வச்சு கட்டும்போது அது ரொட்டேட் ஆகும். சைக்கிள் முன்னாடி போயிட்டு இருக்கும் லீனியர் வெலாசிட்டியில், அது ரொட்டேட் ஆக ரிப்பனை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அப்போ ரிப்பன் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டு பாருங்க, ரிப்பன் இது என்ன 1 மினிட் ரிப்பனை பாருங்க, இங்கே பாருங்க, ரிப்பனு இங்கே இருக்கும், பின்ன ரிப்பன் இங்கே போகும், இங்கே வரும், பின்ன இங்கே வரும், இங்கே வரும். அப்போ ரிப்பன் இங்கே நான் கட்டி வச்சிருக்கேன்னா ரிப்பன் இருக்காது, எல்லோ கலரோ ரெட் கலரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க ஓட்டிட்டு போக இது என்ன ஆயிடும்? இந்த டைரக்ஷனில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ரிப்பன் கட்டின அந்த பாயிண்ட் எப்போ இங்கே வருதோ அப்போ வெலாசிட்டி நல்லா கவனிங்க, டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்லையும் ரொட்டேஷனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்லையும், அதாவது ரிப்பன் கட்டின பாயிண்ட்டு கவனிங்க டிரான்ஸ்லேஷனில் கடந்து வரணும்னா முன்னாடி போகணும். அப்போ வெலாசிட்டி இங்கே போகுது, அடுத்த ரொட்டேஷனுக்கு இந்த டைரக்ஷன் போகணும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நல்லா கவனிங்க, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இங்க வெலாசிட்டி 0 ஆகும் गाइस, 0 ஆகும். ஓகே, ரைட், புரியுதா? ஓகே, ஸோ அதை தான் the point which is in contact with the ground momentarily அந்த fraction of secondல அது ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டில் வெலாசிட்டி 0ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை ரிப்பன் இங்கே வந்துருச்சு அல்லது பாயிண்ட் இங்கே வந்துருச்சுன்னு வைங்களேன், அதோட டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்லையும் ரொட்டேஷன் மேலே போக போகுது இல்லையா, இந்த டைரக்ஷனுக்கு மாறும். இதுதான் வெலாசிட்டிக்கு.
கரெக்டா? ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும். கரெக்டா? அப்போ ரோலிங் மோஷன் நல்லா கவனிங்க. ரோலிங்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷனும் உண்டு ரொட்டேஷனும் உண்டு. ஓகே, எப்போ டிரான்ஸ்லேஷனுக்கான கைனட்டிக் எனர்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, அது நம்ம 8th கிரேட்லேருந்து 7th படிக்கிறோம். டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, 12mv². இதுவே ரொட்டேஷனலுக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கலில் தெளிவாக நம்ம படிச்சிருக்கோம்ல. ரொட்டேஷனலுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், 12i⍵². புரியுதான்னு என்ன சொல்கிறேன்னு, ரோலிங் மோஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சைக்கிள் வீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், நமக்கு லீனியர் வெலாசிட்டிலையும் போயிட்டுருக்கும், ரொட்டேட்டிங்கும் ஆகிட்டுருக்கும். அப்படி ஆகிட்டு இருந்தால் அந்த பாத்துக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பாத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம் தெரியுமா, சைக்ளாய்டு பாத்துன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், சைக்ளாய்டு பாத்துன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வேணால் எழுதுகிறேன், சைக்ளாய்டு பாத்துன்னு சொல்லுவாங்க. சைக்ளாய்டு பாத்தில் ஒரு வீலோ ஒரு ஸ்பியரோ ஒரு டிஸ்கோ ட்ராவல் ஆகுதுன்னா அதுதான் ரோலிங் மோஷன். அப்போ ரோலிங் மோஷன்னா காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷனல். ரோலிங் மோஷன் பொசஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv², ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12i⍵². தட்ஸ் இட். ஓகே, அப்போ இதை வச்சுட்டு தான் நாம என்ன பண்ண போறோம், இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க போறோம். ஓகே, அப்போ டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா நான் என்ன சொன்னேன், 12mv². ஓகே, அப்போ kTயோட வேல்யூ 12mv², kRோட வேல்யூ 12i⍵². இப்போ எது ரொட்டேட் ஆகுது, நான் இவ்வளோ நேரம் நடத்துனது கான்செப்ட் மட்டும்தான். இனிதான் நம்ம கொஸ்டின்குள்ளே வரோம். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ ஒரு கொஸ்டினோட ஆன்சரு டைரெக்டாக கைனட்டிக் எனர்ஜி வெலாசிட்டி பற்றி சொன்னால் உங்களுக்கு கேப்சர் பண்ண டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு வரோம். ஓகே, ரைட். அப்போ டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி 12mv², ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி 12i⍵². ஓகே, அப்போ நாம் என்ன பண்ணோம், நாம் யூஸ் பண்ணது வீல் என்ன மாதிரியான வீல், ஸ்பியர். என்ன மாதிரியான ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன படிச்சிருக்கோம், I = 2/5mr² படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சாலிட் ஸ்பியருக்கு, சாலிட் டிஸ்க்கு எல்லாத்துக்கும் படிச்சிருக்கோம். சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5mr². அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த I இருக்க இடத்துல சாலிட் ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூவை கொடுக்கலாமா? பாருங்க, 1/2 I இருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், இன்டூ 2/5mr² கொடுக்கலாம். இன்டூ ω² இருக்கு. வாட் இஸ் ஒமேகா? ஒமேகானா என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், v = r⍵. கரெக்டா? ஓகே, v = r⍵. ஒமேகாவோட ஃபார்முலா என்னது, ஒமேகா இதுலேருந்து எழுதணும்னா நம்ம v/rன்னு எழுதிக்கலாம். இதில் என்ன இருக்குது, ω² இருக்குது. அப்போ நான் இதில் என்ன கொடுக்கணும், v²/r²ன்னு கொடுக்கணும். எப்போ v²/r²ன்னு கொடுக்குறோம், அப்போ இந்த r² இந்த r² கட் ஆகிடும், இந்த 2வும் கட் ஆகிடும். ரைட்? அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, எனக்கு 1/5v²ன்னு கிடைக்கும். அதாவது 12v²ன்னு மட்டும் கிடைக்கும். எம் போயிட்டோ 12mv²ன்னு மட்டும் கிடைக்கும். இது நான் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜியில் எடுத்திருக்கேன். புரியுதா? ஓகே, இனி அவங்க கேட்ட விஷயத்துக்கு வாங்க. இனி அவங்க கேட்டிருக்கிறது என்னது, டிரான்ஸ்லேஷனோட கைனட்டிக் எனர்ஜி 12mv², அது பயம் இல்லை. ஓகே, ரொட்டேஷனலுக்கு 1/5mv². பட் அடுத்தது என்னது, kT + kr நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கண்டுபிடிக்கலாமா, kT + kr இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணணும். ஓகே, kT என்னது, அதாவது டிரான்ஸ்லேஷன் கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ என்னது 12mv². ரொட்டேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 1/5mv². புரியுதா? ஓகே, கிளியராக இருக்கா? அப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். mv² நம்ம என்ன படிக்கலாம், காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா 1/2 + 1/5ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? அது என்ன பண்ணலாம், 5 + 2 அப்புறம் 5 2s are 10ன்னு எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7/10ன்னு கிடைக்கும் இல்லையா? என்ன கிடைக்கும், 7/10ன்னு கிடைக்கும். அப்போ kT + kr வேல்யூ 7/10mv². நல்லா கவனிங்க, kT + kr வேல்யூ 7/10 mv², kr வேல்யூ 1/5mv², kT டிரான்ஸ்லேஷனோட வேல்யூ 12mv². இப்போ இந்த 3 வேல்யூவையும் தனித்தனியாக கண்டுபிடிச்ச நீங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோவில் அதை செட் பண்ண போகிறோம். ஓகே, ரேஷியோ என்ன இருக்குது, kT = kT + krன்னு இருக்குது. ஓகே, நீங்கள் ரேஷியோ எடுத்துக்கோங்க. kTயோட வேல்யூ நமக்கு என்னது, இங்கே எழுதட்டுமா, 12mv². ஓகே, டு த ரேஷியோ kT + krக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7/10 இங்கே இருக்குது, 7/10mv². ஓகே, அப்போ இதில் நம்ம 7/10mv² கொடுத்தா mv² கட் ஆகிடுமா? ஓகே, அப்போ 1/2 × 7/10 மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், 10/7 ஆகிடும். கரெக்டாக? அப்போ கட் பண்ணால் இது 1 டைம்ஸ் போகும், இங்கே நமக்கு 5 ஆகும் இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது, 5/7. 5:7 இஸ் த ரைட் ஒன்.
அப்போ ஒரு சாலிட் ஸ்பியர் ரோலிங் மோஷனில் இருக்குன்னு சொல்லும் பொழுது காம்பினேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி, காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் ப்ளஸ் ரொட்டேஷ்னலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரு சாலிட் ஸ்பியருக்கோ ஒரு வீலுக்கோ ஒரு டிஸ்க்குக்கோ நடக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிள் ஒருத்தர் ஓட்டுறாருனா அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சைக்கிள் டிரான்ஸ்லேஷனாகவும் ட்ராவல் ஆகுது, ரொட்டேஷ்னலாகவும் ட்ராவல் ஆகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் சைக்கிளோட வீலில் மெனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்குமே சாலிட், நல்ல கவனிங்க, டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி, அது டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி உண்டு, டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி உண்டு, ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் உண்டு. ஓகே, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மேலே பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அங்க டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இருக்கு, ரொட்டேஷனலும் இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் ஒரே டைரக்ஷன், டிரான்ஸ்லேஷனல் ஃபுல்லாவே முன்னாடி தான் லீனியர் வெலாசிட்டியில போய்கிட்டே இருக்கும், அது மாறாது. பாருங்க, இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன். ரோலிங் மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல வீலு, அதுக்கு ஏற்றபடி ரோல் ஆகுது இல்லையா? அப்ப இங்க ரோல் ஆகும், இங்க ரோல் ஆகும், இங்க ரோல் ஆகும், இங்க ரோல் ஆகும். கிளியரா? ஓகே, ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சைக்ளாய்ட் பாத்தில் ட்ராவல் ஆகுதோ அது ரோலிங் மோஷனில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ரோலிங்னா டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி, அதை தான் நம்ம கம்பைன் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 5:7ங்கிற ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ரைட், ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஒரு நல்ல கொஷினில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.